திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்குல நிக்கணும். நான் முதல்ல நான் அரசியலுக்காரனா இல்லையா, அரசியல் எப்படி என் வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்றேன். அரசியலில் குதித்தார் ராகவா லாரன்ஸ். அண்ணாமலை பக்கமா விஜய் பக்கமா? இணையத்தில் வைரலாகும் வீடியோ. தமிழக அரசியலில் சினிமா பிரபலங்களின் வரவு என்பது காலம் காலமாக தொடர்ந்து வரும் ஒரு மரபு. அந்த வரிசையில் தற்போது மற்றொரு முன்னணி நட்சத்திரமான நடிகர், இயக்குனர் மற்றும் நடன இயக்குனர் ராகவா லாரன்ஸ் தனது அரசியல் வருகையை அறிவித்துள்ளார். நீண்ட நாட்களாக நிலவி வந்த அரசியல் யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு தற்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. பதவிக்காக வரவில்லை, சூழ்நிலைதான் காரணம், மக்களுக்காக பணியாற்ற வருகின்ற என்று ராகவா லாரன்ஸ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எப்போதுமே திட்டமிட்டதில்லை என்று வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார். பணம் சம்பாதிப்பதற்கோ அல்லது பெரிய பதவிகளை அடைவதற்கோ தனக்கு எப்போதுமே ஆசை இருந்தது கிடையாது. மக்களின் தேவைகளுக்கு தூணாக நின்று தன்னால் முடிந்த மக்கள் சேவையை செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்திருந்ததாகவும், தற்போதைய சூழ்நிலைகள் தன்னை நேரடியாகவே அரசியலில் களம் இறங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருக்கிறது என்று லாரன்ஸ் உருக்கமாக பேசியுள்ளார். ஏற்கனவே தனது அறக்கட்டளை மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் மருத்துவ உதவி தேவைப்படுவோருக்கும் லாரன்ஸ் பல வருடங்களாக சேவை செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இந்த அரசியல் முடிவு அந்த மக்கள் சேவையை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு பெரிய அளவில் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். விஜயின் தவேக கட்சியில் இணைய வேண்டுமா, அண்ணாமலையின் புதிய அமைப்பில் சேர வேண்டுமா அல்லது வேறு ஏதேனும் கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதை தன் மீது அன்பு வைத்திருக்கும் பொதுமக்களும் ரசிகர்களுமே தனக்கு ஆலோசனையாக சொல்லலாம் என்றும், நீங்கள் காட்டும் வழியில்தான் தன் அரசியல் பயணம் அமையும் என்ற தொனியில் பேசி லாரன்ஸ் ஒரு புதிய பாணியை கையாண்டுள்ளார்.